வணக்கம். உலக வரைபடத்தில் கூட பலரும் கவனிக்காத ஒரு சிறிய தீவு நாடு இன்னைக்கு உலகமே உற்று நோக்கும் ஒரு நாடாக மாறியிருக்கு. அது எந்த நாடு, அதன் பின்னால் மறைந்திருக்கும் வரலாறு, இயற்கை, பொருளாதாரம், அரசியல், வாழ்க்கை முறை மற்றும் உலகையே ஆச்சரியப்பட வைக்கும் முன்னேற்றத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஆப்பிரிக்கா கண்டத்தின் மேற்கு பகுதியில் அட்லாண்டிக் பெருங்கடலின் நடுவே அமைந்துள்ள ஒரு அழகான தீவு நாடுதான் கேப் வெர்டே. ஆனால் அதிகாரப்பூர்வமாக கபோ வெர்டே என்று அழைக்கப்படுது. பலருக்கும் இந்த நாட்டோட பேரே புதுசாதான் இருக்கும். ஆனா உலகில் மிகவும் அமைதியான, பாதுகாப்பான, அதே நேரம் வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளில் ஒன்றாக இந்த கேப் வெர்டே உள்ளது. கேப் வெர்டே என்பது மொத்தம் 10 முக்கிய தீவுகளும் சில சிறிய தீவுகளும் சேர்ந்து உருவான நாடு. இது ஆப்பிரிக்காவின் மேற்கு கரையில் இருக்கும் செனகல் நாட்டிலிருந்து சுமார் 600 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த நாடு மொத்தமாகவே வெறும் 4000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு தான் இருக்கு. 15ஆம் நூற்றாண்டில் இந்த தீவுகளை போர்ச்சுகீசியர்கள் கண்டுபிடிச்சாங்க. அதற்கு முன்னாடி இங்க மனிதர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கிடையாது. 1460களில் போர்ச்சுகல் இந்த தீவுகளை தங்கள் காலனியாக மாற்றியது. அப்போது கேப் வெர்டே என்பது ஐரோப்பா, ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையேயான அடிமை வணிகத்தின் முக்கிய மையமாக இருந்தது. ஆயிரக்கணக்கான ஆப்பிரிக்கர்கள் இங்கிருந்து அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டனர். இந்த நாடு வெப்பமண்டல பகுதியில் ஐரோப்பியர்கள் உருவாக்கிய முதல் நிரந்தர நகரமாக மாறியது. ஆனால் இங்கிருந்து தொடங்கியதுதான் உலக வரலாற்றின் இருண்ட பகுதி. ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் பிடித்து கொண்டு வரப்பட்டனர். அவர்களை இந்த தீவுகளில் தற்காலிகமாக அடைத்து வைத்து பின்னர் அமெரிக்கா, பிரேசில், கரிபியன் தீவுகள் போன்ற இடங்களுக்கு அடிமைகளாக கப்பல்களில் அனுப்பினார்கள். இந்த தீவுகள்ல சர்க்கரை, பருத்தி மற்றும் இண்டிகோ போன்ற பயிர்கள்ல அடிமைகள் வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டன. பல நூற்றாண்டுகள் போர்ச்சுகல் ஆட்சி செய்த பிறகு 1975ஆம் ஆண்டுதான் இந்த நாடு சுதந்திரம் பெற்றது. இன்னைக்கு கேப் வெர்டே ஒரு ஜனநாயக நாடாக இயங்குது. ஆப்பிரிக்காவில் மிக நிலையான ஜனநாயக அமைப்பு கொண்ட நாடுகளில் இதுவும் ஒன்று. இந்த நாட்டின் தலைநகரம் பிரயா ஆகும். இந்த நாட்டின் தேசிய கொடியானது கடலையும் வானத்தையும் குறிக்கும் நீல நிற பின்னணியையும் இந்த நாட்டின் தீவுகளை குறிக்கும் 10 மஞ்சள் நட்சத்திரங்களையும் கொண்டுள்ளது. இந்த நாட்டின் நாணயம் கேப் வெர்டியன் எஸ்குடோ ஆகும். கபோ வெர்டேயின் காலநிலை பெரும்பாலும் வறண்டதாக தான் இருக்கு. இங்க மழைன்னு பார்த்தோம்னா ரொம்பவே குறைவுதான். சில ஆண்டுகள்ல கடுமையான வறட்சி கூட ஏற்படும். அதனால விவசாயம் செய்யறதுமே இங்க ரொம்ப கஷ்டமான விஷயம். இருந்தாலுமே மக்கள் அதற்கேற்ற வாழ்க்கைய அமைச்சிருக்காங்க. இந்த நாட்டோட மக்கள் தொகைன்னு பார்த்தோம்னா 6 லட்சம் பேர் மட்டும்தான் இங்க வசிக்கிறாங்க. இதுல பெரும்பாலான மக்கள் கலப்பினத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க. ஏன்னா போர்ச்சுகீசியர்களும் ஆப்பிரிக்கர்களும் கலந்து உருவான சமூக அமைப்பு இங்க அதிகமாக இருக்கு. இங்க அதிகாரப்பூர்வ மொழியாக போர்ச்சுகீசியம் உள்ளது. ஆனாலும் மக்கள் அன்றாட வாழ்க்கையில் கபோ வெர்டியன் கிரியோல் என்ற மொழியை தான் அதிகமா பேசுறாங்க. இந்த நாட்டின் பொருளாதாரம்னு பார்த்தோம்னா கபோ வெர்டேயில் பெரிய அளவில் இயற்கை வளம் கிடையாது, எண்ணெய் கிடையாது, பெரிய ஆறுகள் இல்ல, அதிகமான விவசாய நிலங்களும் இல்ல. இருந்தாலும் இந்த நாடு மிகவும் புத்திசாலித்தனமாக தன் பொருளாதாரத்தை வளர்த்துள்ளது. சுற்றுலாத்துறை, மீன்பிடித்தல், சேவைத்துறை, ஓவர்சீஸ் ரெமிட்டன்ஸ் சொல்லப்படுற வெளிநாட்டில இருந்து பணம் அனுப்புதல், இதுதான் இவர்களின் முக்கிய வருமானமாக இருக்கு. குறிப்பா சுற்றுலாத்துறை தான் இவர்களின் முதுகெலும்பாக உள்ளது. பொதுவாக ஆப்பிரிக்க கரிபியன் என்று அழைக்கப்படும் இந்த நாடு அதன் உலகத்தரம் வாய்ந்த வெண்மணல் கடற்கரைகள், பளிங்கு போன்ற தெளிவான நீர் மற்றும் ஆண்டுக்கு சராசரியாக 350 நாட்கள் நிலவும் சூரிய ஒளி ஆகியவற்றிற்காக புகழ் பெற்றது. இதுபோக எரிமலை மலைகள், அழகான ரெசார்ட்கள் ஆகியவற்றால் ஐரோப்பியர்கள் அதிகமாக இங்கு விடுமுறைக்கு வர்றாங்க. வேலை செய்யும் மக்களை விட வெளிநாடுகளில் வாழும் கபோ வெர்டே மக்கள் அனுப்பும் பணம் தான் இந்த நாட்டின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பங்காற்றுகிறது. இங்க 6 லட்சம் பேர் வசிக்கிறாங்கன்னா வெளிநாடுகள்ல கபோ வெர்டியன் மக்கள் 8 லட்சம் பேர் வரை வசிக்கிறாங்க. அமெரிக்கா, போர்ச்சுகல், நெதர்லாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகள்ல கபோ வெர்டே மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க. கல்வித்துறையில கூட இந்த நாடு ஆப்பிரிக்காவில் நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளது. லிட்ரசி ரேட், அதாவது எழுத்தறிவு விகிதம் இங்க உயர்ந்திருக்கு. இந்த நாட்டின் அரசு கல்விக்கு அதிக முக்கியத்துவமும் கொடுக்குது. மருத்துவ வசதிகளும் ஆப்பிரிக்காவின் பல நாடுகளை விட இங்க மேம்பட்டதாக கருதப்படுது. கபோ வெர்டே மக்கள் மிகவும் அமைதியானவர்களா சொல்லப்படுது. இசை, நடனம், குடும்ப வாழ்க்கை ஆகியவற்றை அதிகம் மதிக்கிறாங்க. குறிப்பா மோர்னா என்ற இசை உலக புகழ் பெற்றது.
இந்த இசை வகையை உலகத்திற்கு கொண்டு சென்றவர் செசரியா எவோரா என்ற புகழ்பெற்ற பாடகி. அவரை பலர் பேர்ஃபுட் டிவா என்று அழைக்கின்றனர். காலில் செருப்பு இல்லாமல் மேடையில் பாடுவார் என்பதால் இந்த பெயர் வந்தது. உணவு வகைகளில் கேச்சுப்பா என்ற டிஷ் மிகவும் பிரபலமானது. இது சோளம், பயறு, காய்கறி, சில நேரங்களில் மீன் அல்லது இறைச்சி சேர்த்து தயாரிக்கப்படும் பாரம்பரிய உணவாகும். இப்போ ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஆப்பிரிக்காவில் இருக்கும் பல நாடுகள்ல அரசியல் குழப்பம், வறுமை, போர்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் கேப் வெர்டே மிகவும் அமைதியான நாடு. கரப்ஷன் ரொம்பவே கம்மி தான். கிரைம் ரேட் கூட இங்க ரொம்ப குறைவாக தான் இருக்கு. அதனால இது ஆப்பிரிக்காவின் பாதுகாப்பான நாடுகளின் பட்டியலில் இடம் பிடித்துள்ளது. ரெனியூவபிள் எனர்ஜியிலும் இந்த மக்கள் முன்னேறி வர்றாங்க. காற்றாலை மற்றும் சோலார் மின்சாரத்தை அதிகரிக்க அரசு முயற்சி செய்து வருது. கடல் வளம் அதிகமாக இருப்பதால் இங்க மீன்பிடிப்பு துறை மிகவும் முக்கியம். இங்க பெரும்பாலான தீவுகள் எரிமலைகளால் உருவானதாக இருக்கு. குறிப்பா ஃபோகோ என்ற தீவில் இன்னும் செயலில் இருக்கும் எரிமலை இருக்கு. இந்த எரிமலையின் பெயர் பிகோடோ ஃபோகோ ஆகும். இது சுமார் 2829 மீட்டர் உயரம் கொண்டது. இதை பார்க்க உலகம் முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகள் வர்றாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், கேப் வெர்டேல ஃபுட்பால் ரசிகர்கள் ரொம்பவே அதிகம். குறிப்பா போர்ச்சுகல் ஃபுட்பால் கல்ச்சர் இங்க மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல இளைஞர்கள் யூரோப்பியன் ஃபுட்பால் லீக்ல விளையாட கனவு காண்றாங்க. வெறும் 6 லட்சம் மக்கள் மட்டுமே வாழும் இந்த சிறிய தீவு நாடு 2026 ஃபிஃபா வேர்ல்ட் கப்புக்கு தகுதி பெற்றது. ப்ளூ ஷார்க்ஸ் என்று அழைக்கப்படும் தேசிய அணி உலகையே அதிர வைத்தது. ஸ்பெயின், உருகுவே, சவுதி அரேபியா போன்ற அணிகளுடன் டிரா செய்து நாக் அவுட் சுற்றுக்கு சென்றது. உலகக்கோப்பை நாக் அவுட் சுற்றை எட்டிய மிகச்சிறிய நாடு என்ற பெருமையும் பெற்றது. ஒரு காலத்தில் மனிதர்கள் இல்லாத வெறுமையான தீவுகள், பின்னர் அடிமை வணிகத்தின் இருண்ட மையம், அதன்பின் பட்டினி, வறட்சி, காலனி ஆட்சி. ஆனால் இன்று உலகமே மதிக்கும் ஜனநாயக நாடு. இதுதான் கபோ வெர்டியின் நம்ப முடியாத பயணமாகும்.